அதுக்குதானே வாழை மரம் கட்டுறது. கல்யாணங்கள்ல வாழை மரம் கட்டுற மத்தியில உலகத்திலேயே விதை இல்லாத மரம் வாழை மரம் தான். ஒரு வாழை மரத்தை நீங்க நட்டுட்டேன்னா 2 வருஷத்துக்குள்ள பார்த்தா 15 வாழை மரம் இருக்கும். அது அப்படியே சீத்து மூத்துமா வளரும். அது மாதிரி வளரணும் குடும்பம் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ முறுக்கு, பருப்பு தேங்காய். பருப்பு தேங்காய் எல்லாரும் என்ன பண்ணுவா, முந்திரி பருப்பு பருப்பு தேங்காய் வை, கட்டளை போடுற பொட்டுக்கடல், அந்த பருப்பு தேங்காய்லாம் வைக்கவே கூடாது. அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா தான் வைக்கணும். இந்த தேங்கோழல் பருப்பு தேங்காய் தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா அது சுத்தி சுத்தி வரும். அத பட்சணமே பார்த்தேன்னா சுத்தி சுத்தி வரும். இது மாதிரி உறவுகள், இது மாதிரி உற்சவங்கள் சுத்தி சுத்தி நம்ம மாத்திரம் வரணுங்கிறதுக்காக தான் அது மாதிரி பண்றது. இந்த மாதிரி 1000 வியாக்கியானம் உண்டு. ஏன் இதை பண்றோங்கிறதுக்கு காரணம் சொல்லுவேன். முறுக்குங்கிறதே அப்படிதான், சுத்தி சுத்தி வரணும் உறவு அப்படிங்கிறதுக்காக. வாழை மரம் கட்டுறது வாழை மரம் மாதிரி குடும்பம் வளரணும், சீத்தும் போத்துமா இருக்கணும். இந்த பிள்ளைக்கு 4 குழந்தை, அந்த குழந்தைக்கு 7 பிள்ளை. எங்க தாத்தாக்கு 23 பேரன்.